வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2ஆம் எட்வர்ட் மற்றும் 3ஆம் எட்வர்ட் இவங்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. 2ஆம் எட்வர்ட் இங்கிலாண்டை 1307 1327 வரைக்கும் ஆண்டார். இவர் 1ஆம் எட்வர்டோடைய மகன். இவரும் அவரோட தந்தை மாதிரியே ஸ்காட்லாண்டை கைப்பற்றதுக்காக போர் தொடுத்தார். ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் பேனக்பர்கில் போரிட்டாங்க. ஆனால் அந்த போரில் ஸ்காட்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் ராபர்ட் ப்ரூசியே ஸ்காட்லாண்டோட அரசராக ஏற்றுக்க வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டாங்க. 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் அக்ரிமெண்ட்டை மீறி 2 நாடுகளுக்கும் இந்த போருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு ஒரு போர் நடந்துக்கிட்டே இருந்தது. இங்கிலாந்து ஆண்ட அரசர்கள் ஸ்காட்லாண்டையும் கைப்பற்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா 3ஆம் எட்வர்டு அவர் 1327 1377 வரைக்கும் இங்கிலாண்டை ஆண்டார். இவரோட ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 100 வருட போரோட ஆரம்பம் இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பிச்சுது. இந்த 100 வருட போர் இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் தான் நடந்தது. அதாவது 100 வருஷ போர்னா தொடர்ந்து 100 வருஷம் அவங்க போர் செய்யலை. நடுவில் ஒரு கேப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் திரும்பி போர் செய்வாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பகைமை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பகைமையின் காரணமாக 2 நாடுகளும் ஒரு 100 வருஷத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே போர் புரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேரோட ஆட்சியை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.